கோயம்புத்தூர் புக் ஃபேர் 2026 உள்ளே போனோன்னே நீங்கள் என்ட்ரி ஆகிறப்ப அங்கே இந்த முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி QR ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணி உங்களுக்கு ஒரு பேட்ச் டிஜிட்டல் பேட்ச் ஜென்ரேட் ஆகும். அது QR ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனோன்னா இது வந்து ஜூலை 17லேருந்து 26 காலையில் 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நடக்குதுங்க. நீங்கள் உள்ளே போனோன்னே என்னென்ன ஸ்டால் இருக்குன்னு டிஸ்பிளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நிகழ்ச்சி நடக்குது. ஆக்சுவலாக ஆஃப்டர் 6 o'clock வந்து ஒவ்வொரு பல்சுவை நிகழ்ச்சி மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்க. ஆர்கெஸ்ட்ராலேருந்து டான்ஸ்லேருந்து பட்டிமன்றம், இலக்கியம், பேச்சு. நேற்று நாங்கள் போனப்போ வந்து ஞானசந்தமையோட பட்டிமன்றம் இருந்தது, அதாவது எண்டில் இருக்குது. நீங்கள் உள்ளே போனோன்னே ரைட்டில் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்கும், கொடிசி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஹால் ஏக்குள்ளே போயிட்டு 2 hours நடந்து போய் ஹால் சி நோக்கி தான் போய்கிட்டு இருந்தோம் என்ட்ரிக்கு. ஹால் சி நோக்கி போகிறப்ப அங்கே வந்து ஒரு இன்ஃபார்மல் ஸ்டேஜ் மாதிரி ஸ்மால் ஸ்டேஜ் அங்கே சின்ன சின்ன புக் லான்ச் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். அதை கிராஸ் பண்ணால் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்குன்னு ஒரு பூத் இருக்குங்க, சென்சஸுக்கு ஒரு பூத் இருக்குது, என்கொயரி பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு உள்ளே போனால் நீங்களே பாருங்களேன். எக்கச்சக்க ஸ்டாலுங்க, 300 விதமான ஸ்டால் இருந்தாலும் ஒவ்வொரு புக்ஸுக்குமே வந்து இப்போ என்னதான் நம்ம டிஜிட்டலில் இபுக்கோ இல்லை பிடிஎஃபோ பார்த்தாலுமே அந்த புக்குக்கான ஃபீலுங்கிறது தனிதாங்க. இது வெறும் புக் ஃபேர் நினச்சி தான் நான் உள்ளே போகிறேன். ஆனால் இங்கே புக் ஃபேரை தாண்டி இந்த டெலஸ்கோப்பு, சின்ன சின்ன ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருள், இது எல்லாமே இருந்து. இங்கே வெறும் புக்ஸ்னால் வெறும் நாவல் ஃபிக்ஷன் மட்டும் இல்லைங்க. டிஎன்பிசியிலேருந்து யூபிஎஸ்சிக்கு ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமான புக்ஸுங்க இருந்தது. கிட்ஸுக்கான டாய்ஸு, அவங்களுக்கான மெமரி கேம்ஸு, அந்த ஸ்டாலும் நிறைய இருந்தது. ஒரு சில பப்ளிஷர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படிலாம் பப்ளிஷர்ஸ் இருக்காங்களாங்கிறது வந்துட்டு உண்மையிலே எனக்கு ஒரு பிரமிப்பாக வியப்பாக இருந்தது. இவ்வளோ பப்ளிஷர்ஸ், இவ்வளோ புக்ஸ், இவ்வளோ ஸ்டால்ஸ்னு. நாங்கள் வெறும் புக் எக்ஸ்போ தான் உள்ளே போனானா, உள்ளே போய் நாங்கள் ஷீலேருந்து ரைட் சைடு எண்டில் பார்த்தா தொல்லியல் கண்காட்சி, அதாவது ஆர்கியாலஜிக்கல் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நம்ம முன்னோர்கள், அந்த கற்கால மனிதர்கள், ஏர்லி ஸ்டோன் ஏஜில் இந்த டூல்ஸு, பாட்ரி, இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போனோன்னா அங்கே உங்களுக்கு ஆரேறு தழுவுதல், சதிக்கல், மாலக்கோயில், நடுக்கல், பல்லவரோட நடுக்கல், இதை பற்றி அங்கே நம்ம ஸ்கூலில் எப்படி ப்ராஜெக்ட் எக்ஸ்போக்கு ஒரு சார்ட் போட்டிருப்போம், அந்த என்டையர் பூத்தில் ஒரு சார்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எடைக்கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் போடுறதுக்காக அங்கே யூஸ் பண்ண எடைக்கல் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கல்லுங்கிறது ஒவ்வொரு வெயிட்டு கிராம்ஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த பாறை ஓவியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்தும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த குட்டியாக இருக்கிற அந்த கருப்பு கல்லை காமிச்சு இது வந்து அந்த குயவர்கள் பானை செய்கிறதுக்கான யூஸ் பண்ண டூல்ஸுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிறது பிற்கால, இந்த ஷேப் வச்சு எங்களுக்கு மெஷர் பண்ணாது எப்படி பிற்காலம் முற்காலங்க டூல்ஸுன்னு. அதில் அங்கிட்ட இருக்கிறது வந்து பிற்கால டூல்ஸ், இது வந்து முன்னோர்கள் அதுக்கு முன்னாடி இருக்க டூல்ஸு. இந்த பாறை ஓவியம் எங்களுக்கு காமிச்சது. பாறை ஓவியம் வந்து மேக்ஸிமம் வந்து 4-5 கலரில் இருக்கும், ஒயிட்டு, பிளாக்கு, க்ரீனு. எங்கிட்ட வந்து இந்த ஒரு ரெட்டிஸு, எங்கிட்ட ஒரு 2 பாறை ஓவியம் காமிச்சது. ஒன்று வந்து திருவிழாவை டிபிசிட் பண்ணி, இன்னொன்று விலங்குகள் இருந்தது. அவர் சொன்ன மாதிரி பச்சை ரேராக இருக்கும். நீலகிரி மாவட்டத்து பக்கத்தில் ஒரு குகையில் இப்போ பச்சை இது இருந்திருக்குன்னு சொன்னார். நாங்கள் ஆக்சுவலாக அப்படியே போகிறப்ப அங்கே ஐவரி, அதாவது நம்ம ஞான தந்தம் இருக்குல்ல, தந்தம்லேருந்து செஞ்ச வளையல்கள், அதில் அந்த ஆர்கிடெக்சர், அந்த வளைவு நெளிவுலாம் அழகாக இருந்ததுங்க. தென் வெறும் புக் எக்ஸ்போவா, வெறும் ஆர்ட்டு, நான் சொன்ன மாதிரி வெறும் புக்கை தாண்டிங்க ஆர்டிஸ்ட்டு ஃபேஸ் ஆர்ட்டிங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த லேண்ட் ப்ளே எக்ஸ்ப்ளோர், குழந்தைங்க டேப்பில் பண்ணிவிட்டு ஒரு டிஜிட்டல் யுகத்துக்கான புக்காகவும் இருந்தது. அப்படியே நாங்கள் உள்ள அந்த ஸ்டாலை நோக்கி ஹால் பியை நோக்கி நடந்துகிட்டு இருக்கிறப்ப நிறைய டெக் புக்ஸ், காமிக்ஸ், அண்ட் தென் ஆடியோ புக்ஸ், நம்ம அந்த லேர்னிங் பண்ணுவோம் ஆடியோ புக்ஸ், திருக்குறள் ஆடியோ புக்ஸ் ஒரு ஸ்டாலில் பார்த்தோம்னா. முடிச்சுட்டு ஆல்பிஸ்ட் டிஎன்ஏ பப்ளிகேஷன் ஸ்டால் போயிருந்தேன். அங்கே தான் சூன் இந்த வீடியோ மூலம் ஒரு அப்டேட், என் புக் ரிலீஸ் ஆக போகுது அவங்க மூலம். இது நடக்கிறப்ப ஷெர்லாக் ஹோம்ஸ் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. சரி, ஷெர்லாக் ஹோம்ஸ் புக் படிச்சுட்டு போகிறப்போ வந்துட்டு நிறைய ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் புக்ஸ் நிறைய இருந்தது. அதில் எனக்கு ஒரு டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, ஹவு டு என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஜாப். அந்த புக்கோட அந்த சினாப்சிஸ் நல்லா இருந்தது.
தென் அப்படியே நான் ஹால்பீருக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் போயிருந்தேன். டிஸ்கவரி புக் பேலஸ் நண்பர் ஏடியப்பன் அவர்களை மீட் பண்ணிவிட்டு அங்கே நா. முத்துக்குமாரோட தொகுப்புகள் நிறைய பார்த்துருந்தேங்க. அழகாக இருந்தது. அதில் எனக்கு ரொம்ப அந்த நிறைய புக் இருக்கிறப்ப வந்து நா. முத்துக்குமாரோட கலெக்ஷன்ஸ் அங்கே பார்க்குறப்ப ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு கூஸ் பம்ஸ் போன்ற மாதிரி. கண் பேசும் வார்த்தைகள், குழந்தைகள் நிறைந்த வீடு, பட்டாம்பூச்சி விற்பவன், என்னை சந்திக்க கனவில் வராதே, நியூட்டனின் 3ஆம் விதி, நினைவு ஒரு பறவை. அது உண்மையிலே அது ஒரு ஃபீலுங்க. அந்த புக்கை தொடுறப்போ ஒரு ஃபீல் இருந்ததுங்க. முந்தின இதுக்கு பிஜிஎம்மே சொல்லியிருக்கோம். ஆப்வியஸ்லி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவரை பற்றி ஒரு புக் இருந்தது. அவர் எப்படி ஓவர் கம் பண்ணார், அவங்க என்னென்ன கேண்டிடேட்ஸ் எங்கெங்கே ஜெயித்தாங்க, அந்த லிஸ்ட்டில் இருந்தது. லிட்ரலி நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு காப்பி தான் இருந்தது. அவ்வளோ நல்லா சேல் ஆகிருக்கு அந்த புக்கு. அதை முடிச்சுட்டு அங்கே வரப்போ வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டாலுங்கிறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஜாப்பனீஸ் ஸ்டால் நீங்கள் எல்லா புக் ஃபேர்லேயும் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. தென் அங்கே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே டுடே ஏ ரீடர் டுமாரோ லீடர் மாதிரி நிறைய மக்கள் வந்து நிறைய வாங்கி புக்கு போட்டு வாங்கினாங்க. நிறைய ஒரு சிலதில் வந்து 99 rupees 195 நிறைய புக் எடுத்துக்கலாம், 3 booksன்னு போட்டு நிறைய மக்கள் ஆர்வமாக குழந்தைங்கள் புக்கை படிக்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஒரு சில ஸ்டாலில் வந்து ஸ்கூல் லைப்ரரிக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மென்ஷன் பண்ணி புக்ஸ் போட்டுருந்தாங்க. தென் அப்படியே போகிறப்ப ஹிந்து ஸ்டாலில் நான் ஒரு சின்ன என்கொயரி பண்ணேன். ஆர்டிகல்ஸ் எப்படி எழுதணும், எப்படி பப்ளிஷ் பண்ணணும், அவங்க நல்லா கைட் பண்ணாங்க. நீங்கள் பேசுகிறப்ப வந்துட்டு நம்மளோட ஆர்டிக்கல், கொலாபரேட்டிவ் ஆர்டிக்கல் எப்படி பப்ளிஷ் பண்ணி பண்ணாங்க. அதை முடிச்சுட்டு நான் போகிறப்ப காலச்சோட ஸ்டாலில் ரைட்டர் சுகுமாரனோட புக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரைட்டர் பெருமாள் முருகன் அவரோட புக் ரிலீஸு. அந்த ஸ்டாலில் எல்லாரோட ரைட்டருக்கான அந்த ஹேங்கிங்கு, அந்த புக்ஸுக்கான ஹேங்கிங் ரொம்ப அழகாக இருக்குதுங்க அந்த காலச்சோட ஸ்டாலில். அங்கே ரைட்டர் பெருமாள் முருகன்ட்டு புக்கு வாங்கியெல்லாம் கையெழுத்து போட்டிருந்தாங்க. நம்மளும் ஒரு புக்கு வாங்கி பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் அவரோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்தோம். இந்த பெருமாள் முருகன் யாருன்னா, நீங்கள் வெற்றிமாறன் படம் நிறைய படங்களை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்களேன். அதை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன கிட்ஸுக்கான ஸ்டால்ஸ். சரி, என்னடா புக்கும் விளையாட்டு பொருள் மட்டும் பார்த்தா நம்ம பழங்கால காயின்ஸுங்க பார்த்தா நம்ம சின்ன வயசில் பார்த்த 10 பைசா 20 பைசா தானே 50 காசு 4 25 பைசா அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாலும் தே ஹேவ் சேல் ஃபார் 30 rupees 50 rupees அந்த கலெக்ஷன்ஸு. அதோட மதிப்பு 50 பைசா, அது 30 ரூபா ஆயிடுச்சுங்க மதிப்பு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 6-6:15 வந்துட்டு உள்ளே போகிறப்ப ஞானசம்பந்த ஐயா வந்தார். ஞானசம்பந்தம் வந்துட்டு வழக்கம் போல் அவரோட நகைச்சுவை பற்றி மட்டும் ஆரம்பிச்சு அதோட கிளிம்ஸ் பாருங்களேன். இங்கு வாராது இடர் பயப்படாங்க, சாமி கும்பிட்டேன் சரியா, கடவுள் வாழ்த்து வேற ஒன்றும் இல்லை. முதல்ல சொன்னது காசியில போய் தமிழ்நாட்டில இருந்து கங்கையை தாண்டி சென்ற புலவர்கள் 2 பேர் தான். பட்டிமன்றம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் போகிறப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7:15 பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு நான் ஒரு 7:30 7:15 வெளில போனப்போ டெலஸ்கோப் வந்து நம்ம ரீஜனல் கோயம்புத்தூர் சயின்ஸ் சென்டர் அவங்க வந்து மூன் வியூ பப்ளிக் ஃப்ரீயாக காமிச்சாங்க. இது லிட்டலாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இமேஜ், மூனோட இமேஜ் எங்களுக்கு. தென் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸும் இருக்குது உங்களை நியர்பையில் இறக்கி விட்றதுக்கு. நான் முடிச்சுட்டு நான் சொல்கிறல, எந்த ஒரு எக்ஸ்போவும் விர்ச்சுவலோட நீங்கள் நேர்லேயும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.